உயர்ந்தேனே நானும் என் மனதார நன்றி சொல்வேன் என்னாலும். உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும் என் மனதார நன்றி சொல்வேன் என்னாலும். தாய்க்கெல்லாம் தாயே நான் உந்தன் சேயே, தாய்க்கெல்லாம் தாயே நான் உந்தன் சேயே. உன்னால் எல்லாமே அடைந்தேன் அடைந்தேன். உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும் என் மனதார நன்றி சொல்வேன் என்னாலும். உயிர் உள்ளவரை நான் செய் நன்றி மறவேன். உயிர் பிரிந்த பின்னும் உனை பிரிய மாட்டேன். காலங்கள் மாறும் அதன் காட்சிகள் மாறும். எது மாறும் போதும் நான் மாற மாட்டேன். உன் புகழை பாட உடல் நானும் எடுத்தேன். நீ செய்த உதவியை ஒரு நாளும் மறவேன். தாய்க்கெல்லாம் தாயே நான் உந்தன் சேயே. உன்னாலே எல்லாமே அடைந்தேன் அடைந்தேன். உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும் என் மனதார நன்றி சொல்வேன் என்னாலும். நான் கல்லாக இருந்தேன், கனியாக செய்தாய். முள்ளாக இருந்தேன், என்னை மலரச் செய்தாய். நான் உதவாத பொருள் என்று உலகம் நினைக்க, உயர்வான ஆத்மா நீதானே என்றாய். உயர்வான ஆத்மா நீதானே என்றாய். அழியாத செல்வம் அளவின்றி கொடுத்தாய். என் சுமைகள் எல்லாமே நீ வாங்கிக் கொண்டாய். ஓம் சாந்தி. எல்லோருக்கும் இனிமையான மாலை வணக்கம். ஓம் சனி மாலை வணக்கம். மாலை வணக்கம். ஓகே, நாம ஆத்மாவின் அஷ்ட சக்திகளோட ஒரு ரிவிஷன் மாதிரி கேள்வி பதிலா பாக்குறோம். நேத்து பாதி கிளாஸ் நடந்தது. இன்னைக்கு மிச்சம் இருக்க ஸ்லைட்ஸ் எல்லாம் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். எல்லாரும் ரெடியா போலாமா நம்ம? ஓகே சிஸ்டர். ஓகே, நல்லது. என்ன கேள்வினா, புலனடக்கும் சக்தியின் வேறு பெயர்கள் என்னென்ன? புலனடக்கும் சக்தியின் வேறு பெயர்கள் என்னென்ன? இந்த வேறு பெயர்களும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் பொழுதுதான் அந்த சக்தி நமக்கு முழுமையாக புரியும். சில சமயம் கிளாஸ்ல ஒரு பெயர் பயன்படுத்துவாங்க, அப்ப நம்ம இது ஏதோ ஒண்ணு அப்படின்னு நினைச்சுப்போம். சோ அதனால நம்ம வேறு பெயர்களும் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமானது. சொல்லுங்க, புலனடக்கும் சக்தியின் வேறு பெயர்கள் என்னென்ன? சகித்து கொள்ளும் சக்தி,
கேள்வி புரியுதா? 8 சக்திகள் என்னென்னன்னு நேத்து நம்ம பார்த்துட்டோம். புலனடக்கும் சக்தியோட வேற பேரு, டிஃப்ரெண்ட் நேம் ஃபார் தட் பவர். சகித்து கொள்ளும் சக்தியும் புலனடக்கும் சக்தியும் வேற வேற தானே? ஆமா ஆமா. ஆ, முதல்ல 8 சக்திகளும் பேரை ஞாபகப்படுத்திக்கோங்க. ஒரு சக்திக்கு வேற டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கு. இப்ப நம்ம வீட்ல வந்து வேற பேர் வச்சு கூப்பிடுவோம்ல, அப்ப வேற பேர் வச்சு கூப்பிடுறாங்கன்றதுனால நம்ம வேற ஆளா ஆயிடுவோமா? அதே ஆள் தானே. So, அது போல இந்த புலனடக்கும் சக்தி கூட வேறு பெயர்கள் இருக்கு. அது என்னன்னு கேட்க. சரி, ஆன்சர் பார்த்துடலாமா? சாட்சியாக இருந்து பார்க்கும் சக்தி, விலகி இருக்கும் சக்தினும் சொல்லலாம், உள்ளடக்கும் சக்தினும் சொல்லலாம், விஸ்தாரத்தை சாரத்தில் கொண்டு வரும் சக்தினும் சொல்லலாம். இங்கிலீஷ்ல வந்து இத பவர் டு விட்ரா அப்படின்னுவாங்க. ஞாபகம் வருதா? இப்போ இந்த பெயர்கள்லாம் ஞாபகத்துக்கு வருதா? ஆமாங்க சிஸ்டர். ஆஹ் இப்ப பாருங்க, சாட்சியாக இருந்து பார்க்கும் சக்தி அப்படின்னு உடனே அந்த சக்தியோட பொருள் ஞாபகத்துக்கு வருதா? ஆமாங்க சிஸ்டர். விலகி இருக்கும் சக்தி, உள்ளடக்கும் சக்தி, விஸ்தாரத்தை சாரத்தில் கொண்டு வரும் சக்தி, பவர் டு விட்ரா. இந்த டிஃப்ரெண்ட் நேம்ஸ் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கும் பொழுது அந்த சக்தியை நம்ம முழு பரிமாணத்துல நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த கேள்வி வந்து, புலனடக்கும் சக்தி என்றால் என்ன பொருள்? புலனடக்கும் சக்தினா என்ன அர்த்தம்? இப்ப யாரோ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க, பிரம்மா குமாரியில அஷ்ட சக்திகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களே, இந்த புலனடக்கும் சக்தின்னு சொல்றீங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க என்ன சொல்வீங்க? யாரு என்ன பேசினாலும் நமக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி ஜஸ்ட் அவங்கள பார்க்கணும். நம்ம மனசுல எதுவுமே அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாம, வார்த்தைகள்லாம் எதுவும் கொட்டாம ஜஸ்ட் பார்க்கணும். ஓகே, வெரி குட். அப்புறம் வேறு யாராவது உங்களோட புரிதல் என்னன்னு சொல்லுங்க. புலனடக்கும் சக்தின்னா என்ன அர்த்தம்? பொருள் புரிஞ்சாதானே நம்ம பயன்படுத்த முடியும். அர்த்தமே புரியலன்னா எப்படி நம்ம பயன்படுத்துவோம்? 5 கர்மேந்திரங்களை அடக்கும் சக்தி. கர்ம இந்திரியங்களை கண்ட்ரோல்ல வைக்கிற சக்தி. ஓகே, சரி, ஸ்கிரீன்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சோ நம்மளோட புரிதலை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சவாலான சூழ்நிலையில் அல்லது ஒரு மனிதரின் தவறான நடவடிக்கையினால் நாம் பாதிப்படையாமல் ஸ்திரமாய் இருப்பது. ஸ்திரமாய் இருப்பதுன்னா நேத்து பார்த்தோம்ல, நான் என்னுடைய ஒரிஜினல் குணங்களான தூய்மை, சுகம், சாந்தியோட இருப்பேன், அதுலயே ஸ்டேபிளா நிலையாய் இருப்பேன். அதுதான் ஸ்திரமாய் இருப்பது. இப்ப பாருங்க, ஒருத்தர் வந்து ஆல்கஹாலோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்காரு. அப்ப அவரோட உடல் ஸ்திரமா இருக்குமா? இருக்காது. எப்படி இருக்கும் உடம்பு? ஆடிக்கிட்டு ஸ்திரமா இருக்காது, ஆடுற மாதிரி. ஆடிக்கிட்டே ஆடும். இருப்பாங்க. அவங்களால ஸ்டெடியா நிக்க முடியாது. இப்ப அதேதான் ஆத்மாவுக்கும். ஆத்மா வந்து அதோட ஒரிஜினல் தன்மை என்ன? ஒரு ஆள் வந்து பூமியில ஸ்டேபிளா நிக்கணும். அவர் ஆல்கஹால் இல்லைன்னா ஏதாவது ஒரு மயக்க மருந்து அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது அவங்களால ஸ்டேபிளா ஸ்திரமா இருக்க முடியாது. அதே போல ஆத்மாவோட ஒரிஜினல் தன்மை வந்து சுகம், சாந்தி, தூய்மை, அந்த 7 குணங்கள். ஆனா யாரோ ஒருத்தவங்க ஏதோ பண்ணிட்டாங்க, இல்ல ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஒரிஜினல் தன்மையில இருந்து விலகி போறதுதான் ஸ்திரத்தன்மையை இழப்பது. அப்ப நம்ம பாதிப்படைஞ்சிடறோம்னு அர்த்தம். அப்போ இந்த புலனடக்கும் சக்தியை பயன்படுத்துவது அப்படின்னா ஒரு டிஃபிகல்ட்டான சூழ்நிலை. ஒரு நார்மலான சூழ்நிலையில நம்ம நார்மலா ஸ்டேபிளா இருப்போம். அது பெரிய விஷயம் இல்லை, அதற்கு சக்தி வேணும்னு அவசியம் இல்லை. ஒரு டிஃபிகல்ட் சேலஞ்சிங்கான ஒரு சுச்சுவேஷன்ல இல்ல ஒருத்தவங்க தப்பா நடந்துக்கிறாங்க, அதனால நம்ம மனசு பாதிப்படையாம, நம்முடைய குணங்கள் பாதிப்படையாம ஆத்மா ஸ்திரமா இருப்பது. அப்ப அதற்காக நம்ம என்ன பண்றோம்? நீங்க அழகா சொன்னீங்க, வாயில உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் பேசிடக்கூடாது. இந்த கர்மேந்திரியங்கள், ஐம்புலன்கள் மூலமாக நம்ம எந்த தவறுகளும் செய்து விடக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற அந்த பழைய சமஸ்காரங்கள் வெளியே வந்துடக்கூடாது. இதற்காக நம்ம மனம், புத்தி, சமஸ்காரத்தையும் கண்ட்ரோல்ல வச்சுப்போம், கர்மேந்திரியங்களையும் நம்ம கண்ட்ரோல்ல, நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விடுவோம். இதுதான் புலனடக்கும் சக்தியின் பொருள். இப்ப புரியுதுங்களா? ஞாபகம் வந்துருச்சா புலனடக்கும் சக்தினா என்னன்னு? ஓகேங்க சிஸ்டர். அடுத்த கேள்விக்கு போலாமா? ஓகே சிஸ்டர். ஆ புலனடக்கும் சக்திக்கான வழிமுறைகள்.
இப்ப புலனடக்கும் சக்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இது எப்படி அந்த சக்தியை அனுபவம் பண்றது, எப்படி அந்த சக்தி கொண்டு வருவது, அதுவும் தெரிஞ்சுக்கணும்ல. சொல்லுங்க. ஆத்ம உணர்வில் இருப்பது. ஓகே, ஆத்ம உணர்வில் இருப்பது. அப்புறம் புலனடக்கும் சக்தி பயன்படுத்தும் பொழுது நம்ம தெய்வீக குணங்கள்ல நிலைச்சிருப்போம். ஆனா அந்த புலனடக்கும் சக்தி எப்படி கொண்டு வருவது, அதற்கான வழிமுறைகள் என்ன? மனம் புத்தி சமஸ்காரத்தை ஆள தெரிய வேண்டும். கரெக்டா? ஓகே, அதாவது கட்டுப்படுத்த தெரியணும். கட்டுப்படுத்த தெரியும் சரி, நம்ம அப்படின்னு ஆன்சர் என்னன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். உங்களுக்கு ஞாபகம் வருதா பாருங்க. ம். அதாவது தியானம், நம்ம மெடிடேஷன் பண்ணும் பொழுது என்ன பண்றோம்? ஒரு 10 நிமிஷம் நான் மெடிடேஷன் பண்ண போறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? இந்த கர்மேந்திரியங்களுக்கு கட்டளை இடுறோம்ல, உனக்கு இப்ப வேலையே இல்லை, நீ சும்மா இரு. மனம் புத்தி சமஸ்காரத்துக்கு என்ன சொல்றோம்? நீ மத்த விஷயங்களுக்கு போகாத, நான் என்ன தியான வர்ணனை கொடுக்கிறேனோ அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது புலனடக்கம் நடக்குதா இல்லையா? நடக்குதுமா. ஓகேவா? அப்போ தியானம் பண்ணும் பொழுதே நமக்கு புலனடக்கும் அந்த ஒரு ஒத்திகை நடந்துடுது, ரிஹர்சல் நடந்துடுது. தியானம் பண்றதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, நாம வந்து நம்மளோட ஒரிஜினல் குணங்களை அனுபவம் பண்றோம். பரமாத்மாவோட கனெக்ட் ஆகுறோம். தூய்மை, அன்பு, அமைதி இதெல்லாம் நமக்குள்ள நிரப்புறோம். அப்படின்னாலும் நமக்கு அதனுடைய பலனும் நமக்கு கிடைக்குது. சோ புலனடக்கும் சக்திக்கு என்ன பண்றோம்? முதல் பாயிண்ட் தியானம், மெடிடேஷன். அதற்கப்புறமா தியானம்னா இன்னொரு அர்த்தமும் இருக்கு, அட்டென்ஷன் வைக்கிறது, அலர்ட்டா இருக்கிறது. நம்ம புலனடக்கும் சக்திக்கு என்ன உதாரணம் பார்த்தோம்? ஆமை. ஆமை என்ன பண்ணுது? அலர்ட்டா இருக்குல்ல. எப்ப வேணாலும் எந்த மிருகம் வேணாலும் வந்து என்ன மிதிச்சிடலாம், சேதாரம் பண்ணிடும் அப்படின்னு எப்பவுமே அலர்ட்டா இருக்குது. அதனால தியானம்னு வரும் பொழுது அதுல மெடிடேஷன் மட்டும் அர்த்தம் இல்ல, அலர்ட்டா இருக்கிறது, கவனத்தோடு இருப்பது. சோ இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான வழிமுறை. அதற்கப்புறமா எப்பொழுதுமே சாட்சி பார்வையோடு இருக்கணும். அதாவது இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு தவறான சூழ்நிலையெல்லாம் இல்லை, யாரும் என்கிட்ட தப்பா பேசல, ஆனாலும் அந்த சாட்சி பார்வையோடு நான் பாக்குறேன். ஏன்னா இப்போ நாடகம் நடந்துட்டு இருக்குல்ல, நாடகம் நடக்குது. நான் எல்லா விஷயங்களையும் அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிறேன். இது நாடகம் நடக்குது, எல்லாரும் நடிகர்கள், அவங்களோட நடிப்பை நடிக்கிறாங்க, நான் சாட்சியா இருந்து பார்க்கணும். இது போல நாம எப்பொழுதுமே சாட்சி பார்வையாளராக இருந்தோம்னா, ஒரு டெஸ்ட் பேப்பர் வரும் பொழுது, அதாவது ஒரு ராங் சுச்சுவேஷன் வருது, இல்லைன்னா ஒருத்தவங்க தப்பா நடந்துக்கிறாங்க, அப்போ சாட்சியா இருந்து பார்க்கிறது நமக்கு சுலபமாக இருக்கும். கரெக்டா இல்லையா? கரெக்டுமா. அதுக்கப்புறமா இன்னொரு வழிமுறை என்னன்னா, எப்பொழுதுமே பரமாத்மாவை தன்னோடு வைத்திருக்கணும். பரமாத்மா என்ன சொல்றாரு? நான் இல்லாம நீங்க தனியா இருக்க கூடாதுங்கிறாரு. அதாவது நம்முடைய நினைவில் அவர் எப்பொழுதுமே இருக்கணும், என் கூடவே அவர் இருக்காரு அப்படின்னு நம்ம அவருடைய துணையோடு இருக்கும் பொழுது அதுல என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்னா, பரமாத்மாவை துணையா வச்சிருக்கோம்னா அவருடைய ஞானமும் நமக்கு ஞாபகத்துல இருக்குன்னு அர்த்தம். வெறுமனே பரமாத்மா நம்ம கூட வச்சுக்கிறோம், அவர் எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணுவாரு, அவரு சுச்சுவேஷனே வராம பாத்துக்குவாரு, அவர் எதிரில இருக்கிறவங்க மனிதர்களோட மனசை மாத்திடுவாரு, அப்படி அர்த்தம் இல்ல. அவர் என் கூடவே இருக்கும் பொழுது அவர் சொன்ன ஞானம், அவர் கொடுக்கிற வழிமுறைகள், அந்த நேரத்துல எந்த எண்ணத்தை கொண்டு வரணும், இது எல்லாமே எனக்கு ஞாபகத்தில் இருப்பது. அப்ப அவர் கூடவே இருக்கும் பொழுது எனக்கு ஒரு பலம் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. சர்வ சக்திவான் என்னோட இருக்காருன்னா நான் எப்படி தோத்து போக முடியும்? நான் என்னுடைய சமஸ்காரத்துக்கிட்ட நான் தோற்க மாட்டேன். ஏன்னா இந்த போரை வந்து நமக்குள்ள இருக்கிற பழைய சமஸ்காரங்களோடு, அந்த விகார குணங்களோடு நம்ம போர் செய்கிறோம். அதற்கான சக்தியை வந்து பரமாத்மா நமக்கு கொடுக்கிறார்னு அர்த்தம். சோ இந்த 3 விஷயங்கள், ஒன்று தியானம், எப்பொழுதுமே சாட்சி பார்வை, சதா பரமாத்மாவின் துணை. சோ இந்த 3ஐயும் நம்ம கொண்டு வரும் பொழுது புலனடக்கும் சக்தி நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கல, ஞாபகத்துல வச்சுக்கல, நம்ம பயன்படுத்தலைன்னா என்ன சொல்லுவோம்? நான் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு நினைச்சேன், அவங்க ஏதோ பேசினாங்களா, நான் டிஸ்டர்ப் ஆயிட்டேன், மனசு ஹர்ட் ஆயிடுச்சு, இல்ல கோபம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிடும். அப்போ அந்த வழிமுறையில எல்லாமே ஒரு மெத்தட் இருக்குல்ல, மெத்தட் இல்லாம ஏதாவது நடக்குமா? நீங்க சாதாரணமா ஒரு சமையல் பண்றீங்கன்னா கூட எதை வேணாலும் எதுல வேணாலும் போட்டு
அப்படியா ஒரு சமையல் பண்ணுவோம்? எல்லாத்துக்கும் ஒரு மெத்தட் இருக்கா இல்லையா? இருக்கு சிஸ்டர். இருக்குப்பா. ஆமா. அப்ப அதே போல நான் வந்து பரமாத்மாவோட யோகம் வைக்கிறேன். எனக்கு அந்த சக்தி வந்துடணும். அப்புறம் என்ன பண்ணுவோம்? அங்க போவோம், பிரச்சனை வரும், தோத்து போயிடுவோம். என்ன பண்றோம்? ஒண்ணுமே புரியலையேன்னு குழப்பமா இருக்கும். மெத்தட மறக்க கூடாது. சோ புலனடக்கும் சக்திக்கான மெத்தடு தியானம். தியானம்னா அதற்குரிய விளக்கமும் கொடுத்தோம் நம்ம. அப்புறமா எப்போதுமே சாட்சி பார்வை, பரமாத்மாவோட துணையோடு எப்பொழுதும் இருப்பது. இப்ப சொல்லுங்க, இத பண்ணோம்னா புலனடக்கும் சக்தி வெளிப்படுமா வெளிப்படாதா? வெளிப்படும்மா. வெளிப்படும் சிஸ்டர். ஆஹ் இப்ப பரமாத்மாவோட துணையோடு இருக்கும் பொழுது நம்ம சில எண்ணங்களை கொண்டு வருவோம். அது அஸ்திரங்களாக பயன்படும். நான் ஞான அஸ்திரங்கள் மொத்தமா நான் கடைசியில கொடுத்திருக்கேன். அதனால ஒவ்வொரு சக்திக்கும் கொண்டு வராம நான் கடைசியில கொண்டு வந்திருக்கேன். நம்ம அதையும் பின்னாடி ரிவைஸ் பண்ணலாம். சரி, அடுத்த சக்தி தயாராகும் சக்தியின் வேறு பெயர்கள் என்னென்ன? எதிர்கொள்ளும் சக்தி. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அஷ்ட சக்திகள் 8மே தனித்தனி. நீங்க ஒரு சக்திக்கு வேற பேரு இன்னொரு சக்திங்கிறீங்க. இப்ப உங்க பேரு என்னம்மா சொல்லுங்க? வசந்தி. உங்க பேரு வசந்தி. உங்களுக்கு சிஸ்டர் இருக்காங்களா? இருக்காங்க. அவங்க பேர் என்ன? அவங்க பேர் கீதா. நான் வசந்திய வந்து கீதான்னு கூப்பிட்டா 2 பேரும் ஒண்ணு தானே அப்படின்னா அது சரியா? சரி இல்லைங்க சிஸ்டர். 2 பேரும் வேற வேற தானே. அதே போல தயாராகும் சக்தி வேற, எதிர்கொள்ளும் சக்தி மற்ற சக்திகள்லாம் வேற வேற. நேத்து நீங்க வந்தீங்களாமா கிளாஸ்க்கு? வந்தேங்க சிஸ்டர். இப்போ 8 சக்திகளோட பேரை நம்ம பார்த்தோம்ல. நான் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க முடியல, அதான். அப்படின்னா நீங்க நோட் புக்ல எழுதணும். கண்டிப்பா. யாரா இருந்தாலும் நோட் புக்ல எழுதணும். எழுதும் போதுதான் நல்லா புத்தியில பதியும். கண்டிப்பா. தயாராகும் சக்திங்கிறது தனி, மற்ற சக்திகள்லாம் எதிர்கொள். தனித்தனியானது. ஓகேவா? ஓகே. அதையும் இதையும் எப்படி நீங்க வசந்தியும் கீதாவும் ஒன்றுன்னு சொல்ல முடியாதுல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. சரி, நான் இப்ப ஸ்கிரீன்ல சொல்றேன், உங்களுக்கு ஞாபகம் வருதா பாருங்க. அதனாலதான் அந்த சித்திரமும் நேத்து ரிவைஸ் பண்ணோம். அதை பார்க்கும் பொழுது கூட ஞாபகத்துக்கு வரும். தயாராகும் சக்தியோட சித்திரம் என்னன்னு பார்த்தோம் நேத்து. யாராவது சொல்லுங்க. பெட்டி படுக்கை. இப்ப சொல்லுங்க. பெட்டி படுக்கை ஞாபகம் வரும் பொழுது தயாராகும் சக்தியின் வேறு பெயர்கள் ஞாபகத்துக்கு வருதா? சரி, நம்ம பார்க்கலாம். வேண்டாததை விட்டு விடும் சக்தி. பவர் டு லெட் கோ, பவர் டு ரிலீஸ். மனசுல பிடிச்சு வச்சிருக்கோம்ல, ரிலீஸ் பண்றோம். இதெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு. பவர் டு பேக்கப். எது நல்ல விஷயங்களோ அதை மட்டும் நம்ம பேக்கப் பண்ணி வச்சுக்கிறோம். வேண்டாததெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுறோம், லெட் கோ பண்ணிடுறோம். பாத்தீங்களா, இந்த வேறு பெயர்கள் பார்க்கும் பொழுது அந்த சக்தியோட அர்த்தமும் நமக்கு ஞாபகம் வருதா இல்லையா? வருதுமா. நீங்க கூட சொன்னீங்கல்ல, எனக்கு நானே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. ஆமா, அதெல்லாம் ஞான அஸ்திரங்கள். ஓகேவா? அந்த எண்ணத்தை கொண்டு வரும் பொழுது அந்த சக்தி நமக்கு அனுபவம் ஆகும். ஓகேவா? இப்ப நம்ம தயாராகும் சக்தியுடைய பொருள் என்ன? இப்போ சொல்லுங்க, தயாராகும் சக்தினா என்ன அர்த்தம்? நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? தயாராகும் சக்தினா என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கிட்டீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எது தேவையோ தேவையானது மட்டும் எடுத்துக்கொள்வது. அதாவது பிரயாணம் பண்றோம்னா அதுக்கு தேவையான பொருளை மட்டும், கொஞ்சமான பொருட்களை மட்டும் எடுத்து செல்வது போன்றது. ஓகே, அது வந்து ஒரு உதாரணம். ஆனா இந்த சக்தியோட அர்த்தம் என்ன? நம்மளுடைய ஆத்ம குணங்களோட மட்டுமே நம்ம கிளம்பணும். குணங்கள்லாம் இருக்கக்கூடாது, விட்டுட்டு போயிடணும். வெரி குட். ரொம்ப சிம்பிளான அர்த்தம் இதுதான். இந்த சிம்பிளான அர்த்தத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அப்புறம் வந்து உதாரணங்கள், சித்திரம் இதெல்லாம் வரும்பொழுது நமக்கு அந்த சக்தி நல்லா தெளிவா ஞாபகத்துக்கு வரும். இப்ப பாருங்க, என் சக்தியை குறைக்கின்ற பழைய வலி தரும் சம்பவங்களை. ஏன்னா மனசுல வந்து ஏதோ ஒரு பழைய இன்சிடென்ட் பிடிச்சு வச்சிருக்கோம். அதை நினைக்கும் பொழுதெல்லாம் மனசு வலிக்குது. அப்ப என்ன பண்ணோம்? ஆத்ம சக்தி குறையும். சோ அதனால பழைய சம்பவங்கள், அதே போல சில எண்ணங்கள், கெடுதல் தரும் எண்ணங்கள் வருது. யாருக்கு கெடுதல்? முதல்ல எனக்கு கெடுதல். எனக்கு கெடுதல் பண்றது மத்தவங்களுக்கும் கெடுதல் தான் பண்ணும். சோ அந்த மாதிரி எண்ணங்களை நம்ம விட்டுடுறோம். குற்ற உணர்ச்சிகளை விட்டுடணும். இது வந்து ரொம்ப பெருமையான விஷயம்லாம் கிடையாது. குற்ற உணர்ச்சி இருந்தாதான் நல்லவங்க அப்படிலாம் கிடையாது. தப்பு பண்ணிட்டோம்னா, ஆமா என் மூலமா ஒரு தவறு நடந்துடுச்சு, இப்ப நான் அதை சரி பண்ணணும், இனிமே அந்த தவறு நடக்காம பார்த்துக்கணும், நான் வந்து அந்த தவறை ஏற்றுக்கொள்ளணும்,
அதற்கான விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ளணும். ம். இனிமே அது வராம சரி பண்ணணும். ஆனா குற்ற உணர்ச்சி பிடிச்சு வச்சிருந்தோம்னா ஆத்மா பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ குற்ற உணர்ச்சிகளை விட்டுடுறோம். நம்மளை பத்தியே நிறைய இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், நான் இப்படி நான் அப்படின்னு. அப்ப அது மாதிரி மத்தவங்க என்கிட்ட நடந்துக்கலன்னா மனசு அப்செட் ஆயிடும். ஸோ என்னை பற்றிய பிம்பங்களை நான் விட்டுறணும். மத்தவங்கள பத்தி கூட நம்ம நிறைய அபிப்பிராயங்கள் உருவாக்கி வச்சிருப்போம். அந்த அபிப்பிராயங்கள் வழியாதான் அவங்கள பார்ப்போம். அவங்க மாறி இருப்பாங்க, இல்ல அவங்க நல்லவங்களா மாறணும்னா கூட நம்முடைய அந்த தூய்மையான எனர்ஜி போகணும்னா அந்த தவறான அபிப்பிராயங்கள் அதெல்லாம் கூட நம்ம விட்டுடணும். அதே போல நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் இருந்தா அதையும் விட்டுடணும். ஆன்மீகத்துல முன்னேற்றம் இருக்கணும்னா எதிர்பார்ப்புகள் இச்சைகள் இருக்கவே கூடாது. இது போல நம்ம எத்தனை விஷயங்கள் என்னெல்லாம் நமக்கு கெடுதல் தருதோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டுடணும். இப்ப ஞாபகத்துக்கு வருதுங்களா தயாராகும் சக்தினா என்ன அர்த்தம்னு? வருதுமா. ஆஹ் சோ இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியே வந்து ஒரு ரிவிஷனுக்காக தான். ஸோ எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு ஒவ்வொரு சக்தியோட வித்தியாசமும் நமக்கு தெரிய வருது. சரி, இப்ப அடுத்தது வந்து மூன்றாவது சக்தி, சகித்து கொள்ளும் சக்தியின் வேறு பெயர்கள் என்னென்ன? புரிந்து கொள்ளுதல். புரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளும் சக்தி. வெரி குட். அப்புறம் நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் பாருங்க. பொறுத்து கொள்ளும் சக்தி சொல்லலாமா? சகித்து கொள்ளும் சக்தி பொறுத்து கொள்ளும் சக்தின்னு சொல்லலாமா? சொல்லலாமா? ஆஹ் ஓகேங்க சிஸ்டர். ஏன்னா நீங்க இந்த பேரை வந்து வேற வேற கிளாஸ்ல வேற வேற பேரை யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இதுதானா, இது ஏதோ புதுசா இருக்கே அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். அதற்காக தான் இங்க நம்ம வேறு பெயர்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதே போல பவர் டு டாலரேட், பவர் ஆஃப் பேஷன்ஸ், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற சக்தி, பவர் டு அட்ஜஸ்ட். இது மாதிரி நம்ம சகித்து கொள்ளும் சக்தி வேறு வேறு பெயர்கள்ல கூட சொல்றோம். இந்த வேறு வேறு பெயர்களும் நமக்கு ஞாபகம் இருக்கும் பொழுது அந்த சக்தியோட முழுமையான அர்த்தம் நமக்கு புரிய வரும். இப்போ சகித்து கொள்ளும் சக்தி என்றால் என்ன பொருள்? அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்க. அவங்களுடைய குணம் அதுதான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் சிஸ்டர். வெரி குட். புரிந்து கொள்ளுதல். ஒருவரது ஆத்ம சக்தி குறைவாக இருப்பதால் தான் அவர் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்பதை புரிந்து கொண்டு அவரது செய்கையினால் டிஸ்டர்ப் ஆகாமல் இருப்பது. எந்த இடத்துல நமக்கு டாலரன்ஸ் தேவைப்படுது? அவங்க தப்பு தப்பா பேசுறாங்க, தப்பு தப்பா நடந்துக்கிறாங்க. ஏன் அவங்க அப்படி பண்றாங்க? ஆத்மாவோட சக்தி குறைவா இருக்கு. ஆத்மா சக்தி நிறைந்ததாக இருந்தா தவறா நடந்துக்குமா? ஆத்மாக்குள்ள தூய்மை, அன்பு, அமைதி எல்லாமே இருக்குன்னா அவங்க தவறா நடந்துப்பாங்களா சொல்லுங்க? நடந்துக்க மாட்டாங்க. அப்போ ஆமா, அப்போ அவங்களுக்குள்ள ஆத்ம சக்தி குறைவா இருக்கிறதுனாலதான் இந்த 7 குணங்கள்ல ஏதோ ஒண்ணு குறைவா இருக்கு, இல்ல ஒன்றுக்கு மேல இருக்கிறது குறைவா இருக்கு. அதனால அவங்க சரியா நடந்துக்கல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த புரிந்து கொள்ளுதல் இல்லைன்னா சகிப்புத்தன்மை வராது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? வெளியில சும்மா இருப்போம், எதுவும் பேச மாட்டோம், எதுவும் செய்ய மாட்டோம். ஆனா உள்ள டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இப்ப உள்ள டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னாலே நம்ம உண்மையில் சகித்து கொள்ளவில்லைன்னு அர்த்தம். அப்ப புரிந்து கொள்ளும் பொழுது அவங்க செய்கை நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணாது. ஓகேங்களா? சரி, இப்ப அடுத்த சக்தி, ஏற்றுக்கொள்ளும் சக்தியின் வேறு பெயர்கள் என்னென்ன? ஏற்றுக்கொள்ளும் சக்தி அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கிலீஷ்ல பவர் டு அக்செப்ட், பவர் டு அகாமடேட். அகாமடேட்னா என்ன? எப்படி ஒரு கடல் வந்து எல்லா நதிகளையும் தனக்குள்ள அகாமடேட் பண்ணிக்குது இல்ல? எனக்கே இடம் இல்லப்பா வராது போயிடு அப்படின்னா சொல்லுது கடல். எவ்வளவு வேணாலும் எத்தனை ஆறுகள் எங்க உற்பத்தி ஆனாலும் கடைசியில போய் கலப்பது கடலில் தான். அது எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணிக்குது இல்ல? சோ ஏற்றுக்கொள்கிறேன், மனிதர்களை ஏற்றுக்கொள்வது. இப்போ வந்து ஏற்றுக்கொள்ளும் சக்தினா என்ன பொருள்? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. ஒருவேளை தவறா இருந்தா கூட நம்ம வாயில இருந்து அது வந்தாதான் இப்ப நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது அதை கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஏற்றுக்கொள்ளும் சக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்தவங்க மனநிலைமையை புரிஞ்சு நடக்கிறது. அடுத்தவங்க மனநிலையை புரிந்து நடந்து கொள்வது. அப்புறம் வேறு என்ன அர்த்தம் சொல்லுங்க? அந்த பேர்லயே பாருங்க, ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும் சக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்பா? ஒரு மனிதரோ
அது சூழ்நிலையோ எதுவுமே நம்மளை பாதிக்காத அளவுக்கு அதை புரிந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, ஒரு ஓரளவுக்கு வந்துட்டீங்க. இப்ப நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஒரு சூழ்நிலை அது இப்ப எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது. அந்த சூழ்நிலை ஆல்ரெடி வந்துடுச்சு, அது ஏன் அப்படி வந்தது, இது ஏன் எனக்கு மட்டும் வருது, அவங்களுக்கு ஏன் வரல, இது எப்படி எனக்கு வரலாம், இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம என்ன பண்றோம், ரிஜெக்ட் பண்றோம்னு அர்த்தம். அக்செப்ட் பண்ணல, ரிஜெக்ட் பண்றோம். அது எப்படி வரலாம், ஆனா தான் ஆல்ரெடி வந்துடுச்சே. இப்ப ஆல்ரெடி வந்த ஒரு சூழ்நிலையை அது எப்படி இருக்கோ அப்படியே ஏற்றுக்கொள்வது. இது நடக்குதா இல்லையா, லைஃப்ல நடக்குது இல்ல. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை ஏத்துக்கிட்டாதானே அதற்கான தீர்வை பார்ப்போம். அது எப்படி இப்படி நடக்கலாம், ஒரு வீடு தீ பத்திக்குச்சு, அது எப்படி தீ பத்திக்கலாம், எப்படி எந்த காரணத்தினால அதுதான் தீ பத்திக்கிட்டு எரியுதே. அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அப்பதான் நீங்க எங்க ஃபோன் பண்ணணுமோ பண்ணுவீங்க, அந்த தீ அணைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வீங்க. கரெக்டா இல்லையா? ஆ? தீ பத்திக்கிட்டதுக்கு அப்புறம் அது எப்படி தீ பத்திக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருப்போமா, இல்ல தீர்வு பக்கமா போவோமா? பதில் சொல்லுங்க. தீர்வு பக்கமா போவோம். தீர்வு. எப்போ தீர்வு பக்கம் போவோம்னா ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் தீர்வு பக்கம் போவோம். நம்ம ஏத்துக்கவே இல்லை அப்படின்னா நம்ம தீர்வின் பக்கம் போகவே முடியாது. இது வந்து சுச்சுவேஷனுக்கு. அதே போல ஒரு மனிதர், அவருக்குள்ள அந்த குணம் ஆல்ரெடி இருக்கே. குணம்ங்கிறது பல காலங்களாக செய்த கர்மங்கள் தான் குணமாக மாறுது, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அது எப்படி அவர் இந்த மாதிரி இருக்கலாம், அவர் எப்படி இதை பண்ணலாம், அவருக்கு தான் அந்த குணம் இருக்கே. அப்ப அவர் குணம் அப்படி இருக்கு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்வது. அதாவது அது சரின்னு நம்ம சொல்லல. இப்ப தீ பற்றி கொள்வதுங்கிறது சரியான விஷயம் கிடையாது, அதை மாற்றிதான் ஆகணும். அதே போல ஒருத்தருக்குள்ள இருக்கிற குணம்ங்கிறது அது தவறான குணம் தான். ஆனா முதல்ல ஏத்துக்கோங்க. ஏத்துக்கிட்டாதானே அதுக்கப்புறமா என்ன பேசணும், எப்படி என்ன பண்ணலாம், அவரோட தவறான செய்கையினால நாம எப்படி பாதிப்படையாமல் இருப்பது, அவரை எப்படி மாற்றம் கொண்டு வருவது, அதை பத்தி நம்ம பகுத்தறிய முடியும். அதனால முதல்ல உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்வது. நீங்க ரொம்ப இனிமே கவனிங்க, மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும் பொழுது அப்படியே கேளுங்க, ஏன் இப்ப நீ டிஸ்டர்ப் ஆகுற, அப்போ ஒரு பதில் சொல்லும். அப்படி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த ரிஜெக்ட் பண்ணுது, ஏத்துக்க மாட்டேங்குது. அந்த அஷ்ட சக்திகள்ல ஏதோ ஒரு சக்தி அந்த இடத்துல நமக்கு அனுபவம் ஆகல, அதனாலதான் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு அர்த்தம். சோ ஏற்றுக்கொள்ளும் சக்தினா என்ன, ஒரு சூழ்நிலை வந்துடுச்சுன்னா அது இப்போ எப்படி இருக்கோ பிரசன்ட், ஒரு பிசினஸ்ல லாஸா இருக்கட்டும், ஒரு உடம்புக்கு நோயா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு வந்துடுச்சுன்னா அது வந்துடுச்சு, ஐ அக்செப்ட், நான் இதை ஏத்துக்கிறேன். அப்புறமா அதை எப்படி சரி பண்ணணுங்கிறத அதை பத்தி யோசிக்கிறேன். அதே போல ஒருவரது குணம் சரியா இல்லைன்னா, ஆமா இன்னைக்கு இன்னைக்கு டேட்டுக்கு இவர்கிட்ட இந்த ஒரு கெட்ட குணம் இருக்கு, தவறான குணம் இருக்கு, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா ஏற்றுக்கொள்ளலைன்னா உள்ள நிறைய கேள்விகள் வரும். இது உள்ளேயே கேள்விகள் கேட்டுட்டு இருந்தோம்னா மனசும் புத்தியும் வேலை செய்யாது, அப்ப தீர்வு பக்கமா நம்ம போக முடியாது. எல்லாருக்கும் ஞாபகம் வருதா இந்த சக்தியோட அர்த்தம்? புரியுதுமா. புரியுதுப்பா. ஆஹ் அடுத்தது பகுத்தறியும் சக்தி என்றால் என்ன, என்ன அர்த்தம் பகுத்தறியும் சக்தினா? எது இந்த நல்லது, 4 எது சக்தியும் சத்தியம், எது தவறு என புரிந்து கொள்ள என சரி பகுத்தறிவு. எது, சரி எது, தவறு எது, பகுத்தறியும், பகுத்து அறிவது. பாருங்க அந்த வார்த்தையிலேயே அர்த்தம் இருக்கு, பகுத்து அறிவது. ஒரு விஷயம் எது சரி எது தவறு, உண்மை எது பொய் எது என்பதை ஆராய்ந்து பார்ப்பது. பகுத்தறியும் சக்தியின் வேறு பெயர்கள், வேற என்னென்ன பெயர்கள்லாம் இருக்கு? கண்டறியும் சக்தின்னு சொல்லலாம், சிந்தித்து உணரும் சக்தின்னு சொல்லலாம், ஆராய்ந்து அறியும் சக்தின்னு சொல்லலாம். இங்கிலீஷ்ல வந்து பவர் டு டிசர்ன், பவர் டு டிஃபரன்ஷியேட், பவர் டு டிஸ்கிரிமினேட், பவர் டு எவாலுவேட், பவர் டு ரியலைஸ். ஸோ எப்படி வேணாலும் இத சொல்லலாம். ஸோ இந்த வேறு வேறு பெயர்கள் மூலமாகவும் நம்ம அந்த சக்தியை புரிஞ்சுக்க முடியும். சரி, முடிவெடுக்கும் சக்தினா என்ன அர்த்தம்? நமக்கு பிடிச்சத கரெக்டா முடிவெடுக்கணும், புத்திய பயன்படுத்தி. பிடிச்சது. ஓகே, அப்புறம் வேறு பதில்?
ம- மற்றவர்களுடைய ஆலோசனை கேட்கலாம், மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறலாம். ஆனா முடிவுங்கிறது நம்மளுடைய முடிவா இருக்கணும். வேறு பதில் வேற ஏதாவது இருக்கா? நம்ம பகுத்தறிஞ்ச பிறகு அந்த முடிவை நம்ம கரெக்ட்னு அதை ஏத்து. ஓகே, எல்லாரும் அழகா பதில் சொன்னீங்க. இப்ப நம்ம ஸ்கிரீன்ல என்ன பதில் வருதுன்னு பார்க்கலாம். நமக்கும் மற்றவர்களுக்கும் சரியான நன்மை தரும் விளைவை ஏற்படுத்தும் கர்மங்களை பகுத்தறிந்து தீர்மானிப்பது. அதாவது நம்ம நாள் முழுக்க முடிவு எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். சின்ன முடிவோ பெரிய முடிவோ வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கு? சோ ரிசல்ட் வந்து நமக்கும் சரி மத்தவங்களுக்கும் சரி நன்மை தான் தருது. அப்படிப்பட்ட கர்மங்களை நம்ம ஆராய்ந்து அறிந்து தீர்மானிக்கிறோம். இப்ப முடிவெடுக்கும் சக்தி, ஏன்னா அது பவர்ல, பவர்னாலே நமக்கு ஒரு ஹாப்பினஸ் தான் கிடைக்கணும், நமக்கு பெனிஃபிட் தான் கிடைக்கணும். இப்ப புரியுதுங்களா முடிவெடுக்கும் சக்தினா என்னன்னு? இப்ப நீங்க சொன்ன பதிலுக்கும் இப்ப ஸ்கிரீன்ல காமிக்கிற பதிலுக்கும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி பாருங்க. கொஞ்சம் அக்யூரேட்டா இருக்குங்களா? நீங்க சொன்னது தப்புன்னு அர்த்தம் இல்ல, இன்னும் கூட துல்லியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஓகேவா? ஓகேங்க சிஸ்டர். ஓகே மேம். அடுத்த ஸ்லைடு போலாமா? முடிவெடுக்கும் சக்தியின் வேறு பெயர்கள் என்னென்ன? தீர்மானிக்கும் சக்தி, நிர்ணயம் செய்யும் சக்தி, பவர் டு ஜட்ஜ், பவர் டு டிசைட் அப்படின்னு கூட இதற்கு சொல்லலாம். அடுத்தது எதிர்கொள்ளும் சக்தினா என்ன அர்த்தம்? அதனுடைய வேறு பெயர் என்ன? எதிர்கொள்ளும் சக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா? யாரோ உங்களை கேக்குறாங்க, என்ன அர்த்தம்னு சொல்வீங்க நீங்க? நம்மளுடைய உரிமைகளை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. எந்த இடத்துல பேசணுமோ அங்க பேசணும், எங்க பேச வேணாமோ அங்க பேசாம இருக்கிறது நல்லது. ஆனா இந்த சக்தியோட அர்த்தம் என்ன? முடிவு எடுத்த பிறகு அதை நம்ம எதிர்கொள்ளணும். முடிவெடுத்த பிறகு வரக்கூடிய விளைவுகளை எதிர்கொள்வதுங்கிறீங்களா? நாமே எதிர்கொள்ளணும். ஓகே, அப்புறம் வேற ஏதாவது பதில் இருக்கா? சரி, இப்ப நம்ம வந்து இந்த சக்தியோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சவாலான சூழ்நிலை வருது, ஒரு மனிதரின் தவறான நடவடிக்கை வருது, அது பார்த்துக்கிட்டு நான் சகிச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுமா? சொல்லுங்க, வைக்க முடியுமா? இல்லைங்க சிஸ்டர், முடியாது. அப்ப அதை நம்ம எதிர்கொள்ளணும்ல, அதை எதிர்கொண்டு அதுல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும். ஆனா இது எப்ப இது பவரா இருக்குன்னா, இப்ப கூட நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை எதிர்கொள்கிறோம், ஆனா டிஸ்டர்ப் ஆயிடுறோம் இல்ல? அப்ப என்ன சொல்றோம்? அவங்க பண்ணது தப்பாச்சே, அவங்க பண்ணது தப்பாச்சேங்கிறோம். அதுதான் நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு முயற்சி பண்றோம். கரெக்ட் தான், அவங்க பண்ணது தப்பு தான். ஆனா நாம பண்றது கரெக்டா? நம்ம கோபப்படுறோம், டென்ஷன் ஆகுறோம், இதெல்லாம் கரெக்டா? இல்ல இல்லையா? அப்ப சக்தினாலே ஸ்திரத்தன்மை இருக்கணும். ஸ்திரத்தன்மை மாறாமல் அந்த சூழ்நிலையை நம்ம எதிர்கொள்கிறோம், அவங்களோட தவறான நடவடிக்கையை எதிர்கொள்கிறோம். அப்படி எதிர்கொள்ளும் பொழுதுதான் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அந்த சூழ்நிலையில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும், அந்த மனிதரோட தவறான நடவடிக்கையில கூட ஒரு முன்னேற்றம் வரும். இப்ப யோசிச்சு பாருங்க, நமக்குள்ள எந்த அளவுக்கு இந்த பவர் டு ஃபேஸ் இருக்கு, இந்த எதிர்கொள்ளும் சக்தி இருக்கு. இந்த ஒவ்வொரு சக்தியும் உட்கார்ந்து, நான் அப்புறமா இந்த பிடிஎஃப் கூட உங்களுக்கு அனுப்புறேன். ஆல்ரெடி ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மும் நம்ம கொடுத்துருக்கோம், உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த ராஜயோக மெடிடேஷன்ல பரமாத்மா நமக்கு கொடுக்கிற கிஃப்ட் வந்து அஷ்ட சக்திகள். இந்த அஷ்ட சக்திகள் என்ன அர்த்தம்? அர்த்தம் புரிஞ்சாதானே எனக்குள்ள இருக்கா இல்லையா, எந்த அளவுக்கு இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அப்ப அதை வளர்த்து கொள்ள முடியும். சோ அது மாதிரி அதை சரியான அர்த்தத்தோட அதை பாருங்க. ஓகேங்களா? சரி, இப்ப வந்து fill in the blanks. ஒருவரது தவறான டேஷை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரது தவறான டேஷை எதிர்கொள்ள வேண்டும். ஒரு தவறானதை ஏத்துக்கணும், ஒரு தவறானதை எதிர்கொள்ளணும். என்ன பதில் இதுக்கு வரும்? தவறான சமஸ்காரங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெரி குட். அப்புறம் எதை எதிர்கொள்ளணும்? அவங்களோட தவறான கர்மங்களை எதிர்கொள்ள வேண்டும். எதிர்கொள்ள வேண்டும். Okay. ஏன்னா சமஸ்காரம் ஆல்ரெடி உருவாக்கிட்டாங்க.
அவங்க கிட்ட சரி. இருக்கு. இப்ப நம்ம அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அது எப்படி இவங்க அப்படி பண்ணலாம், எத்தனை வயசாச்சு, என்ன ப்ரொஃபஷன்ல இருக்காங்க, இவங்க போய் இதை பண்ணலாமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம்னா நம்ம ஏத்துக்க மாட்டேன். ஆல்ரெடி அவங்க கிட்ட அந்த குணம் இருக்கு, நம்ம மனசுல கேள்வி கேட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். So, சமஸ்காரங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா அங்கேயே ஃபுல் ஸ்டாப் வைக்க கூடாது. அவங்க பண்ற அந்த தவறான கர்மத்தை எதிர்கொள்ள வேண்டும். எதிர்கொள்வதுன்னா ஸ்திரத்தன்மையோடு இருந்து பாருங்க. முன்னாடி பகுத்தறியும் சக்தி வந்துருது இல்ல, ஏற்றுக்கொள்வது. இந்த முதல் 4 சக்திகள், புலனடக்கும் சக்தி, வேண்டாததை விட்டுவிடும் சக்தி, சகித்துக் கொள்ளும் சக்தி, ஏற்றுக்கொள்ளும் சக்தி நமக்கு வரும் பொழுது மனசும் புத்தியும் கிளீன் அண்ட் கிளியரா இருக்கும். அப்ப நல்லாவே நம்ம பகுத்தறிவோம். தேவையில்லாத குழப்பங்கள்லாம் எதுவும் இருக்காது. நமக்கு தெளிவா எல்லாமே தெரியும். என்ன பேசணும், என்ன பண்ணணும், எது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு, எது நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, எல்லாமே நமக்கு கிளியரா தெரியும் பொழுது எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கறத நாம முடிவெடுப்போம். அப்போ நம்ம எதிர்கொள்ளவும் நமக்கு சக்தி கிடைச்சிரும். ஸோ தவறான கர்மங்களை எதிர்கொள்ள வேண்டும். அப்ப நம்ம எதிர்கொள்ளலைன்னா அவங்களும் மாத்திக்கவே மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, இத்தனை நாளா சும்மா தானே இருந்த, இப்பவும் சும்மா இருன்னுவாங்க. புரியுதுங்களா? ஒத்துழைக்கும் சக்தி என்றால் என்ன, அதற்கு வேறு என்ன பெயர் இருக்கிறது? எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு இதுக்கு துணை செய்வது, அதாவது முதல் கொடுத்து மழையை தூக்குவது போல எல்லாரும் ஒற்றுமையா இருந்து ஒரு செயல் செய்வது. ஒரு நல்ல விஷயத்துக்கு எல்லார் கூடவும் கோஆபரேட் பண்ணணும். ஓகே, அப்புறம் வேறு என்ன அர்த்தம்? நம்ம கருத்து வேற மாதிரி இருந்தா கூட ஆ, மத்தவங்களுக்காக ஒத்துழைத்து போகணும் சிஸ்டர். ஓகே. இப்ப நீங்க சொன்னது எல்லாமே வெளிப்புறமான ஒத்துழைப்பு. நல்ல விஷயம்தான். ஒரு ஃபேமிலியா இருந்தாலும் சரி, ஒரு சேவையா இருந்தாலும் சரி, வெளிப்புறமான கோஆபரேஷன், ஒத்துழைப்பது இருக்கணும் தான். அது கரெக்டான ஆன்சர் தான், தப்பெல்லாம் கிடையாது. ஆனா இப்ப இந்த 7 சக்திகள் பார்க்கும் பொழுது அந்த ஒத்துழைக்கும் சக்தி வருது இல்ல, அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும் பொழுது அதற்கு என்ன பொருள் அப்படின்னா, இங்க பாருங்க ஸ்கிரீன்ல, நான் சுயம், மற்ற ஆத்மாக்கள், இந்த சிருஷ்டி தங்களுடைய ஒரிஜினல் தூய்மையான சதோபிரதான நிலைக்கு திரும்பி செல்வதற்கு உதவி செய்வது. சோ எனக்குள்ளேயே நிறைய தவறான விஷயங்கள் இருக்கு, பலவீனங்கள் இருக்குன்னா நான் என் கூட கோஆபரேட் பண்றேன். அதற்கான வழிமுறைகள் என்ன, இந்த ஆன்மீக படிப்பை படிக்கிறோம், இதற்காக கொஞ்சம் பயிற்சிகள்லாம் பண்றோம், அஹ், தியானம் பண்றோம். அப்ப நான் எனக்கு நானே ஒத்துழைப்பு கொடுக்கிறேன். அதே போல மற்ற ஆத்மாக்களுக்குள்ளேயும் அந்த பலவீனங்கள் இருக்கு இல்லையா, அப்ப நானும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறேன். எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கிறேன்? சில பேருக்கு ஞானம் சொல்லி கொடுத்து ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். சில பேர் ஞானம் கேட்க மாட்டாங்கன்னா நம்மளுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் மூலமா பாருங்க, அவங்களுக்குள்ள அமைதியோட சக்தி குறைவா இருக்கலாம். இப்ப என்கிட்ட இருந்து அமைதியோட சக்தி அவங்களுக்கு போகுது. அவங்க அதை ரெஃப்யூஸ்லாம் பண்ண முடியாது. நம்ம பேசுறத வேணா காது வச்சு மூடிக்கலாம், எனக்கு வேணவே வேணாம் நம்ம வாயை அடக்கலாம். ஆனா நாம அமைதிங்கிற சக்தி கொடுக்கிறோம், அன்புங்கிற சக்தி கொடுக்கிறோம்னா அந்த ஆத்மாவால ரெஃப்யூஸே பண்ண முடியாது. அது அவங்களுக்கு போகும். அவங்களுக்குள்ள ஒரு பற்றாக்குறை இருக்கிறதுனால தானே தப்பா நடந்துக்கிறாங்க. ஆனா நாம இந்த வைப்ரேஷன் கொடுக்கும் பொழுது அந்த ஆத்மா ரிசீவ் பண்ணும். அப்ப நம்ம அவங்களுக்கு என்ன கொடுக்கறோம்னு அர்த்தம்? ஒத்துழைப்பு தரோமா இல்லையா? தர்றோம் சிஸ்டர். ஆமா ஆமா. ஆஹ் சோ நாம ஸ்திரமாக இருக்கும் பொழுது, நாம அந்த 7 சக்திகளை நமக்காக பயன்படுத்தும் பொழுது அந்த 8வது சக்தி மற்றவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த உலகமே மோசமான வைப்ரேஷன்ல இருக்கும் பொழுது நாம நல்ல நல்ல எனர்ஜி கிரியேட் பண்றோம், பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்றோம் அப்படின்னா இந்த சிருஷ்டிக்கும் நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கறோம்னு அர்த்தம். இந்த பாயிண்ட் புரியுதுங்களா எல்லாருக்கும்? புரியுது சிஸ்டர். மத்தவங்களுக்கு புரியுது எல்லாம் மேடம், புரியுதுங்க. ஏன்னா இது நம்ம ஒரு தடவை தான் கேட்டோம் அப்படிங்கறதுனால அது மறக்கிறது இயல்புதான். நான் அந்த கொஞ்சம் அடிக்கடி ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகேவா? சரி, நல்லது. நீங்க சொல்லையிலதான் ஞாபகமே வருது. ஞாபகம். அதுவே பியூட்டிஃபுல். இப்ப பாருங்க, நாங்கெல்லாம் எத்தனையோ வருஷம், இப்ப இன்னைக்கு காலையில கூட ஒரு கிளாஸ், அதுல நிறைய வருஷம் இருக்கிறவங்க அஷ்ட சக்திகளை ரிவைஸ் பண்ணலாம்னு ஆரம்பிச்சு ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தோம். சோ அது இயல்புதான். எத்தனை தடவை நம்ம ரிவைஸ் பண்றோமோ அப்பதான் நமக்கு ஞாபகத்துல வரும். சரி, இப்ப அஷ்ட சக்திகளுக்கான மந்திரங்கள், அஸ்திரங்கள் அதையும் நம்ம பார்க்கலாம். உண்மையில நான் இங்க ஒரு 20 தான் கொடுத்திருக்கேன், அதை விட அதிகமாக இருக்கு. அதிகமான அஸ்திரங்கள் இருக்கு. நம்ம இங்க சாம்பிளுக்கு ஒரு 20 பார்க்கறோம். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஒவ்வொரு அஸ்திரத்தையும் படிச்சு பாருங்க, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க.
அப்போ எந்தெந்த சூழ்நிலைக்கு எந்தெந்த எண்ணத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறது நீங்க பாருங்க. சப்போஸ் வந்து ஒரு சூழ்நிலை வருது, நீங்க தோத்து போயிட்டீங்க. தோத்து போயிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களோட பழைய குணம் வெளிப்பட்டுருச்சு. அப்படின்னா உடனே இந்த அஸ்திரங்களை எடுத்து படிச்சு பாருங்க. இதுல எந்த மந்திரத்தை எந்த அஸ்திரத்தை பயன்படுத்தி இருந்தா எனக்கு அந்த சீன்ல நான் தோத்திருக்க மாட்டேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதை நோட் பண்ணுங்க, அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இது நம்ம செய்ய 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 நாளடைவில் நீங்க நோட் புக்கை பார்க்காமலே உங்களுக்கு எண்ணங்கள் கரெக்டா அஸ்திரங்களோட வேலையை செய்யும். நான் சொல்றது புரியுதுங்களா எல்லாருக்கும்? புரியுதுங்க சிஸ்டர். ஆஹ் சோ இந்த ஞான அஸ்திரங்கள் இல்லாம அஷ்ட சக்திகள் வெளிப்பட முடியாது. அஷ்ட சக்திகளை வெளிக்கொண்டு வரலன்னா நம்மளோட விகார குணங்களை ஜெயித்து தெய்வீக குணங்களை வளர்த்துக் கொள்வது என்பது முடியவே முடியாது. புரியுதுங்களா இந்த பாயிண்ட்? அப்ப எல்லா விஷயங்களும் இந்த அஷ்ட சக்திகளுக்குள்ள அடங்கிடுது. அஷ்ட சக்திகளே இந்த அஸ்திரங்களுக்குள்ள அடங்கிடுது. ஓகேவா? சரி, இப்ப வந்து நம்ம ஒரு 5 இந்த ஸ்கிரீன்ல 5 காமிக்கிறோம். நான் அப்படியே சொல்லிட்டு வரேன். யாருக்காவது புரியலன்னா நான் ஸ்டாப் பண்ணி கேளுங்க. இப்ப நம்ம வந்து பாக்கியத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். பல பிறவுகளுக்கான வருமானத்தை, ஆன்மீக வருமானத்தை நம்ம சேமிக்கிறோம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இப்ப வீட்டுக்கு போற டைம் வந்துருச்சு, திரும்ப சத்தியுகத்துல இறங்கணும். இப்ப சத்தியுகத்துக்கு இறங்கும் பொழுது அடுத்து ஒரு 5000 வருஷத்துக்கு வந்து நம்ம கடவுளோட அறிமுகமும் நமக்கு கிடைக்காது, ஞானமும் தெரியாது. அப்ப என்ன பண்ணுவோம்னா, அப்பா அம்மா இல்லாத குழந்தை எப்படி அனாதை மாதிரி சுத்துமோ அது மாதிரிதான் சுத்திட்டு இருப்போம். ஆனா இப்ப வந்து நமக்கு சங்கம யுகத்துல நம்முடைய தாய் தந்தையான சிவபாபா வந்துட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆஸ்தி சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற. அப்ப இந்த நேரத்துல யாரோ ஒருத்தங்க தப்பா நடந்துக்கிறாங்க, அதனால நான் கோவப்படுறேன், என்னோட ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு, நான் காயப்பட்டுட்டேன், இப்படி எல்லாம் சொல்றது புத்திசாலித்தனமா? ஏன்னா நம்மளோட தவறான குணங்கள் வெளிப்பட்டதுனாலே நமக்கு நஷ்டம். அப்ப நான் எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த லைன் புரியுதுங்களா? புரியலன்னா புரியுதுங்க. நீங்க யாராவது ஒருத்தருக்கு புரியலன்னா கூட ஸ்டாப் பண்ணி கேளுங்க. ஏன்னா இது அஸ்திரம், இது புரியுதுங்களா? அப்ப நான் மனசு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா நீங்க இந்த அஸ்திரங்களை ஏதாவது ஒன்றை யூஸ் பண்ணாலும் உங்களோட பழைய நிலைக்கு நீங்க வந்துருவீங்க, அதாவது ஸ்திரத்தன்மைக்கு வந்துருவீங்க. அப்ப இது புரியணும். புரியலன்னா மனசுல பதியாது, அதாவது புத்தியில பதியாது. புத்தியில பதியாததை நம்ம யூஸ் பண்ணவும் முடியாது. புரிந்த விஷயம்தான் புத்தியில பதியும். புத்தியில பதியிற விஷயம் மட்டும்தான் அந்த நேரத்துக்கு ஞாபகத்துக்கு வரும். அதனால புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு நானே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ள மாட்டேன். அதுக்கப்புறமா வேற என்ன அஸ்திரம்? இங்க வந்து எல்லையற்ற நாடகம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த 5000 வருடங்கள் இந்த நாடகம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. வெளி உலகத்துல ஒரு நாடகம்ங்கிறது சில மணி நேரங்கள் நடக்கும், 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடக்கும். ஆனா இங்க இந்த நாடகம் வந்து 5000 வருடங்கள் நடக்குது. 5000 வருடங்கள் கழிச்சு மறுபடியும் நாடகம் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து நான் ஸ்டாப்பா ஒரு எல்லையற்ற, எல்லையற்றன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப பெருசு, அது பாட்டு நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த நாடகத்துல எல்லாரும் எப்படி ரோல் பிளே பண்றாங்கன்னா, யார் யாருக்கு என்னென்ன சமஸ்காரம் இருக்கோ அதற்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு ரோல் கிடைக்குது, கதாபாத்திரம் கிடைக்குது. அதுக்கேத்த மாதிரி அவங்க நடிக்கிறாங்க. அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நம்ம கொண்டு வந்தாலே நம்ம உடனே நம்முடைய உணர்வுகள் கட்டுப்பாட்டுல வந்துரும், கர்மேந்திரியங்கள் கட்டுப்பாட்டுல வந்துரும். நம்மளால சகிச்சுக்க முடியும், நம்மளால ஏத்துக்க முடியும். ஓகேவா? இப்ப இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? அடுத்த பாயிண்ட்டுக்கு போலாமா? புரியுதுமா. ஆஹ் சோ ஆரம்பத்துல வந்து இந்த அஸ்திரங்கள் இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறமா இந்த அஸ்திரங்களை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ரொம்ப தெளிவா இருக்கும். இப்ப பாருங்க, ஒரு சின்ன குழந்தை நீங்க வந்து கணக்கு சொல்லி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு கஷ்டப்படும்ல. ரொம்ப சிம்பிளான கணக்குல தப்பு பண்ணிட்டே இருக்கும். ஒரு 7-8 வயசுல அப்படி இருக்கும். ஒரு 20 வயசு ஆகும் பொழுது அதே தப்ப பண்ணுமா? 7-8 வயசுல பண்ண தப்ப 20 வயசுல பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க? விவரம் தெரிஞ்சிருதுல்ல அப்போ. விவரம் தெரிவது மட்டும் இல்ல, நிறைய பிராக்டிஸ் ஆயிட்டு இருக்கும்ல. திரும்ப ஆமா. திரும்ப அந்த கணக்கு போட்டு அடுத்த லெவலுக்கு போய் அந்த டெஸ்ட் எழுதி நல்ல பிராக்டிஸ் ஆயிடுது. அப்புறம் 7-8 வயசுல பண்ண தப்ப நம்ம சொன்னா அவங்களும் சிரிப்பாங்க, நானும் அப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சிரிப்பாங்க. அது போல நாமளும் இப்ப நம்ம வந்து இந்த ஆன்மீக பாதையில, ஞானத்தோட பாதையில இப்பதான் நம்ம குழந்தையாக பிறந்திருக்கோம். இப்பதான் இந்த தத்தி தவழ்ந்து அப்படி நடக்கிறோம். இட்ஸ் ஓகே. ஆனா நம்ம நல்ல பிராக்டிஸ் பண்ண பண்ண இதெல்லாம் ரொம்ப சுலபமாக ஆகிவிடும்.
இந்த டிராமா, இந்த நாடகம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் கொண்டு வந்தாலே உடனே நம்ம ஸ்திரத்தன்மைக்கு வந்துரும். சரி, மூன்றாவது, நான் மற்றவர்களது நடிப்பை சாட்சியாக இருந்து விலகி இருந்து பார்ப்பேன். என்னுடைய நடிப்பு மட்டும் பெஸ்டா இருக்கணும், அதுல மட்டும் நான் கவனம் செலுத்துவேன். என்னோட நடிப்பு சிறந்ததாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? நான் வில்லன் மாதிரி நடந்துக்க மாட்டேன், நான் அசுர குணத்தை யூஸ் பண்ண மாட்டேன். அப்போ அதுல என்னோட கவனம், அட்டென்ஷன் இருக்கணும். அப்படின்னும் பொழுது நம்மளால சாட்சியா இருந்து பார்க்க முடியும், நாம தவறு செய்ய மாட்டோம். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் போலாமா? அப்படி அப்படியே அந்த பாயிண்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. புரியலன்னா என்ன ஸ்டாப் பண்ணி கேளுங்க. அடுத்த பாயிண்ட் வந்து, என்னுடைய லட்சியத்தை அடைவது எல்லாவற்றையும் விட முக்கியமானது. லட்சியம்ங்கிறதே ரொம்ப பெரிய ஞான அஸ்திரம். இந்த சின்ன விஷயத்துக்காக நான் டிஸ்டர்ப் ஆகுறது, என்னோட லட்சியம் எவ்வளவு பெருசு, இட்ஸ் ஓகே அப்படின்னு நம்ம ஃப்ரீயா விட்டுருவோம். ஐந்தாவது பாயிண்ட், நான் மாஸ்டர் சர்வசக்திவான், என்னிடம் அனைத்து சக்திகளும் நிறைந்து இருக்கின்றன. என்ன சொன்ன? ஒரு பொழுதும் என்கிட்ட இந்த சக்தி இல்ல. சிலர்கிட்ட இந்த சக்தி பயன்படுது, சிலர்கிட்ட அந்த சக்தி வெளியே வரவே மாட்டேங்குது. இந்த மாதிரி வார்த்தைகளே சொல்லக்கூடாது. இப்படி சொல்லும் பொழுதே அந்த சக்தி குறைஞ்சிடும். என்கிட்ட எல்லா சக்திகளும் இருக்கு, நான் மாஸ்டர் சர்வசக்திவான். மாஸ்டர் சர்வசக்திவான்னா என்ன அர்த்தம்? இறைவன் பரமாத்மா கிட்ட எல்லா சக்திகளும் இருக்கு. சர்வனா என்ன? அனைத்து, அனைத்து சக்திகளும் இருக்கு. அவருக்கு நான் வாரிசு, அவருக்கு நான் குழந்தை அப்படின்னா அவருடைய சக்திகள் அனைத்தும் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது தான் மாஸ்டர் சர்வசக்திவான அர்த்தம். இந்த மாதிரி எண்ணத்தை கொண்டு வரும்பொழுது கூட நமக்கு உடனே அந்த சக்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அடுத்த செட் ஆஃப் 5, நான் எப்போதுமே ரியாக்ட் பண்ண மாட்டேன், ரெஸ்பாண்ட் மட்டுமே பண்ணுவேன். சோ ஒருத்தவங்க கோபம் வந்து தாண்டவம் ஆடுறாங்க, தப்பு தப்பா பேசுறாங்க, அது அவங்களோட குணம், அவங்களோட சமஸ்காரம், அவங்களோட கர்மா, அவங்களோட பாக்கியம். நான் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டேன். ரியாக்ட் பண்றதுன்னா என்ன? உணர்ச்சி வசப்படுவது. அவங்க தப்பா பேசுறாங்க, நானும் தப்பா பேசுறேன், நோ, நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அவங்க ஒரு கருத்தை, அவங்க ஏதோ ஒரு பாயிண்ட நம்ம முன்னாடி வைக்கிறாங்க, ஆனா அத தவறான குணத்தோட வைக்கிறாங்க. எனக்கு அந்த குணத்தை பத்தி பிரச்சனை இல்லை, அது உங்களோட குணம், அது உங்களோட கர்மா. நீங்க ஏதோ ஒரு பாயிண்ட் வைக்கிறீங்க பாருங்க, அந்த பாயிண்ட்டுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு வரணும். அப்போ அந்த சக்திகள் நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். இதெல்லாமே அஸ்திரங்கள். அடுத்தது, நான் என்னுடைய மனநிலை, அதாவது என்னோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட், என்னோட மூடு, அதோட ஸ்விட்ச மத்தவங்க கையில கொடுக்க மாட்டேன். அவங்க பிரஸ் பண்ணா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், அவங்க ஆஃப் பண்ணா நானும் மூட் ஆஃப் ஆயிடுவேன், ஹர்ட் ஆயிடுவேன். அப்படிங்கிற மாதிரி ஆக நான் விட மாட்டேன். என்னோட மனநிலையோட ஸ்விட்ச் நான் யார்கிட்ட கொடுப்பேன்? நம்ம கிட்டதான் இருக்கணும். என்கிட்ட மட்டும்தான் கொடுப்பேன், மத்தவங்க கையில கொடுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம நேத்து பார்த்தோம்ல, என்னோட உணர்வுகள், என்னோட மனதின் எண்ணங்கள் என் கண்ட்ரோல், என்னோட சாய்ஸ். நான் என்ன யோசிக்கிறேனோ, யோசிக்க விரும்புறேனோ அதை தான் நான் எண்ணங்களா கொண்டு வருவேன் அப்படிங்கிற அந்த ஒரு பவரை நம்ம கிட்ட வச்சுக்கணும். அடுத்தது வந்து, எனது ஒரே பலம், ஒரே நம்பிக்கை சிவ தந்தை மட்டுமே. சோ மத்தவங்களை நம்ம வந்து பலமா, அதாவது ஆன்மீக பலமா நினைக்க கூடாது, எமோஷனல் சப்போர்ட்னு மத்தவங்களை நினைக்க கூடாது. அவங்களுக்குள்ளேயே சக்தி இல்ல, அவங்க எப்படி நமக்கு மன ரீதியாக சப்போர்ட்டா இருப்பாங்க? ஆனா சிவத்தந்தை ஆல்மைட்டி அத்தாரிட்டி, அவர்கிட்ட எல்லா பலமும் இருக்கு. சோ அவரை டிபெண்ட் பண்ணுங்க, மனிதர்களை டிபெண்ட் பண்ணாதீங்க. அதே போல சிவத்தந்தை மேல நம்பிக்கை வைங்க, மனிதர்கள் கிட்ட எந்த நம்பிக்கையும் வேண்டாம். அவங்களே நாம கொடுக்கணுங்கிற நிலையில தான் இருக்கிறாங்க. அதாவது இங்க எல்லாமே ஸ்தூலமான விஷயங்களை சொல்லல, பிசிக்கல் விஷயங்களை சொல்லல, ஆத்ம எனர்ஜி, ஆத்மாவோட குணம் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றோம். சோ எனக்கு வேண்டியது எல்லாத்தையுமே நான் சிவத்தந்தை கிட்ட இருந்து வாங்கிப்பேன், மத்தவங்களுக்கு கொடுப்பேன், கேட்க மாட்டேன். இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? என்னாச்சு, இன்னொருத்தரும் யாரும் சொல்லுங்கம்மா. ஆமா, ஓகே. இப்ப அதாவது என்னன்னா, நானும் ஆத்மா, மத்தவங்களும் ஆத்மா. எனக்குள்ளேயும் சில பலவீனங்கள் இருக்கு, மத்தவங்க கையிலயும் பலவீனம் இருக்கு. இப்ப மத்தவங்களை திருத்துற வேலை இல்ல, முதல்ல நம்ம மாறிக்கிறோம். சுய மாற்றத்தின் மூலம் தான் மற்றவங்களை மாற்ற முடியும். அப்ப எனக்கே குறைவா இருக்கு, அப்ப நான் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கேன்? சிவ பரமாத்மா. அவர் நமக்கு ஞானம் கொடுக்கிறாரு, அன்பு கொடுக்கிறாரு. அவர் கூட நம்ம யோகம் வைக்கும் பொழுது நமக்கு சாந்தி, எல்லாமே அனுபவமாகும். ஓகேவா? 7 குணங்களுக்கு வேண்டிய எல்லாமே பரமாத்மா நமக்கு கொடுக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து வாங்கிப்பேன், மத்தவங்களுக்கு நான் கேட்க மாட்டேன், எதிர்பார்க்க மாட்டேன், கொடுப்பேன். அப்ப என்னுடைய ஒரே பலம், ஒரே நம்பிக்கை சிவ தந்தை மட்டும்தான்.
மனிதர்கள் கிட்ட இருந்து எனக்கு அந்த ஆன்மீக விஷயத்துல எதுவுமே வேண்டாம், எல்லாமே சிவபாபா நமக்கு தருவாரு. அதுதான் எனது ஒரே பலம், ஒரே நம்பிக்கை, சிவத்தந்தை மட்டுமே. புரியுதுங்களாமா? புரியுதுங்க. பின்னாடி ஒரு நாள் கிளாஸ் வந்து நம்ம இதோட இன்னைக்கோட டே 6 முடிஞ்சிரும். டே 7க்கு வரும்பொழுது யோகம் பத்தி மட்டுமே ஒரு நாள் முழுக்க டிவோட் பண்ண போறோம். அதுல நீங்க நிறைய இந்த மாதிரி அமைதியாலாம் இருந்தீங்கன்னா புரியாது. நிறைய கேள்விகள் கேட்டு நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு செஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரி, அடுத்தது வந்து நாடகம் விதிப்படி துல்லியமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் யாருக்கும் எந்த அநியாயமும் நடக்க முடியாது. ஏன் மனசு டிஸ்டர்ப் ஆகுது? எனக்கு ஒரு அநியாயம் நடந்துருச்சு, இல்ல நம்மளுக்கு சேர்ந்தவங்களுக்கு பாரு இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, நம்ம மனசை டிஸ்டர்ப் பண்ணிக்கிறோம். ஆனா உண்மையில நாடகம் விதிப்படி, விதிப்படினா என்ன? நிறைய ஆன்மீக விதிகள் இருக்குல்ல, கர்ம விதிகள், மற்ற விதிகள்லாம் இருக்கு. அதன்படி பர்ஃபெக்டா நடந்துட்டு இருக்கு. எந்த ஒரு சீனும் தவறா நடக்கவே இல்லை. அதனால யாருக்குமே எந்த அநியாயமும் நடக்கவே முடியாது. அப்படி நினைச்ச உடனே, அந்த எண்ணத்தை கொண்டு வந்த உடனே மனசு சைலண்ட் ஆயிடும். அப்போ நமக்கு சக்திகள் அனுபவம் ஆகும். அடுத்த பாயிண்ட்டுக்கு போலாமா? போலாமா? சிஸ்டர். ஓகே. இப்ப ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயத்த மாத்த முடியாது, அதை பத்தி யோசிக்கிறது வேஸ்ட், லெட் கோ, போயிடு அப்படின்னு அனுப்பி விட்டுறணும். ஓகேவா? அடுத்தது இன்னொரு செட் ஆஃப் 5 வந்து ஒவ்வொருவரோட சமஸ்காரம் மற்றும் கர்ம கணக்குப்படிதான் ஒவ்வொருவரும் நடந்து கொள்ள முடியும். எல்லாருமே அவங்கவங்க சமஸ்காரம், அவங்கவங்களுக்கு என்ன கர்ம கணக்கு இருக்கோ அப்படிதான் நடந்துப்பாங்க. வேற மாதிரி நடந்துக்க முடியாது. இதை நம்ம ஏத்துக்கும் பொழுது எல்லாருமே நிர்தோஷிகள். அவங்க மேல வெறுப்பு, கோபம், வருத்தம் இதெல்லாம் வராது. இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? புரியுதுங்க சிஸ்டர். இப்ப நம்ம என்ன பண்றோம்? நமக்குள்ள இருக்க சமஸ்காரத்தை நம்ம மாத்திக்கிறோம். எதிரில இருக்கிறவங்க அவங்க விரும்பினாதானே மாத்த முடியும். அண்ட் நம்ம வந்து கண்டினியூஸா நல்ல வைப்ரேஷன் கொடுத்து கொடுத்துதான் நாளடைவில் அவங்களுக்குள்ள கூட மாற்றம் கொண்டு வர முடியும். அது வரைக்கும் அவங்களுக்குள்ள என்ன சமஸ்காரம் இருக்கோ அப்படிதான் அவங்க நடந்துப்பாங்க. அதே போல சில சமயம் ஒருத்தவங்களோட நமக்கு பெருசா ஒன்றும் பிரச்சனை இருக்காது, இல்ல அவங்களோட சமஸ்காரம் கூட நல்லதா தான் இருக்கும். ஆனா என்னன்னே தெரியல, எனக்கு தவறு இழைக்கிறார்கள், அவங்களால எனக்கு ஒரு நஷ்டம் ஏற்படுதுன்னா கர்ம கணக்கு அப்படி இருக்கு. ஏன்னா டிராமா முடியும் பொழுது கர்ம கணக்கெல்லாம் செட்டில் ஆகணும்ல. சோ அதனால இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கும் பொழுது நமக்கு யார் மேலேயும் எந்த கோபமோ வருத்தமோ வராது. எல்லோரும் நிர்தோஷிகள். நிர்தோஷிகள்னா என்ன அர்த்தம்? உங்க மேல குற்றம் எதுவும் கிடையாது அப்படின்னு நம்ம மனசு சாந்தமாயிடும். அடுத்தது வந்து மன்னிக்கிறேன் அப்படின்னா இது ஏதோ மத்தவங்களுக்கு பண்ற ஃபேவர் நினைக்க வேண்டாம், என்னுடைய நன்மைக்காக நான் மன்னிக்கிறேன். இப்ப மன்னித்த உடனே மனசு லேசாயிடும். அவங்களுக்கும் நம்மளால நல்ல வைப்ரேஷன் கொடுக்க முடியும், அவங்களுக்குள்ளேயும் மாற்றம் வரும். அடுத்த பாயிண்ட் வந்து நான் எப்பொழுதுமே லேசா இருக்கதான் விரும்புறேன், சரீரத்தை விடும் பொழுதும் நான் லேசாகத்தான் இருப்பேன் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வரும் பொழுதும் நம்மால அஷ்ட சக்தியை அனுபவம் பண்ண முடியும். இப்ப மனசுல ஏதோ எண்ணம் வந்து தேங்கிடுச்சு, இப்ப என்ன பண்றது? ஒண்ணு வந்து லெட்டர் எழுதி பரமாத்மாக்கு, நீங்க எப்படி ஒரு உறவுக்காரங்களுக்கு எப்படி லெட்டர் எழுதுவீங்களோ அதே போல மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிடுங்க, அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுருங்க, அவ்வளவுதான். இல்ல நீங்க மெடிடேஷன்ல அவர்கிட்ட பேசுங்க, எல்லாத்தையும் கொடுத்துருங்க, மனசுக்குள்ள இருக்கிற எல்லா குப்பை அழுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப வாங்காதீங்க, அதை கொடுத்தாச்சு அவ்வளவுதான். அப்ப நமக்கு லெட் கோ பண்றது ஈஸியா இருக்கும். ஒருவேளை மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்தா மறுபடியும் அதே ரிப்பீட் பண்ணுங்க, பரமாத்மா கிட்ட கொடுத்துங்க. மனிதர்களை போய் தேடாதீங்க, பரமாத்மா கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அந்த விஷயங்களை வச்சு நம்மள ஜட்ஜ் பண்ண மாட்டார். இவங்க மோசம், திருந்த மாட்டாங்க, இப்படிலாம் வேற நீ செய்தியா அப்படிலாம் நினைக்க மாட்டார். அதே போல நம்ம ஏற்றுக்கொள்வாரு, நமக்கு சக்தி கொடுப்பாரு, மனசு காலி ஆயிடும், கிளீன் ஆயிடும். இது ஒரு ஞான அஸ்திரம். அடுத்தது வந்து எல்லா ஆத்மாக்களும் இந்த நாடகத்தோட நடிகர்கள், எல்லாருக்குமே சிவன் பாபா தான் அப்பா அப்படின்னா எல்லாருமே என்னுடைய சகோதர ஆத்மாக்கள் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தையும் நம்ம கொண்டு வரலாம். அதாவது நம்ம கணவன் மனைவி அம்மா குழந்தை அப்படின்னு ரோல்ஸ் இருக்கு. ஆனா ஆத்மான்னு பார்க்கும் பொழுது பிரதர் சோல்ஸ் தான். உங்க சிஸ்டர் கூட கிடையாது, பிரதர் தான். எல்லா ஆத்மாக்களும் பிரதர் சோல்ஸ் தான். ஓகேங்களா? அடுத்த செட் ஆஃப் 5 வந்து சூழ்நிலை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே செய்த கர்மங்களின் விளைவுதான். அது வரத்தான் செய்யும், அது வந்துருமோ இது நடந்துருமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை. வந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு தீர்வு பக்கமா யோசிக்கணும். அஷ்ட சக்திகளை நம்ம பயன்படுத்தலைன்னா நம்ம நிறைய எண்ணங்களை ஏற்படுத்துவோம், டைம் எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் ஆகும். ஏற்கனவே வந்த பிரச்சனை போதாதுன்னு புதிய பிரச்சனையை நான் உருவாக்கிடுவேன்
அப்படிங்கிறதையும் நம்ம எண்ணத்துல கொண்டு வரணும். இப்ப பிரச்சனைகளை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அதை பத்தியே யோசிக்கணும், அதை பத்தியே எல்லார்கிட்டயும் பேசணும்னு அவசியம் இல்ல. தீர்வுகளை பத்தி யோசிங்க. தீர்வுகளுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து அறியுங்கள். அதுக்கப்புறம் நம்ம எந்த சூழ்நிலையிலும் நெகட்டிவ் எனர்ஜி அனுப்பாம இருந்தாலே நம்முடைய கர்ம கணக்கு செட்டில் ஆகும். ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா, இந்த 63 பிறவிகளாக துவாபர யுகத்துல இருந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி அனுப்பி அனுப்பி அதை செட்டில் பண்றதுக்கு பதிலாக புதிய புதிய கர்ம கணக்குகளை உருவாக்குறோம். இப்ப நமக்கு ஞானமும் சக்தியும் கிடைக்கிறதுனால, சரிப்பா, என்ன வந்தாலும் சரி, யார் எப்படி இருந்தாலும் சரி, நான் நெகட்டிவ் எனர்ஜில அனுப்ப மாட்டேன், எனக்கு கர்ம கணக்கு செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சோம்னாலே நம்முடைய மனது சாந்தமாயிடும். அப்புறம் சூழ்நிலைகளும் மனிதர்களும் நம்மள மாதிரியே இருக்கணும், நம்ம இஷ்டப்படிதான் நடந்துக்கணும் அப்படிங்கிறது எப்பொழுதுமே நடக்காது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது நம்மால அஷ்ட சக்திகளை அனுபவம் பண்ண முடியும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வெறும் 20 பாயிண்ட்ஸ் தான். நம்ம ஆல்ரெடி ஒரு டெக்ஸ்ட் ஃபார்ம்ல கொடுத்துருக்கோம், அதையும் படிச்சு பாருங்க. அதுக்கப்புறமா முழுக்க முழுக்க ராஜயோகத்துல உங்களுக்கு ஞான அஸ்திரங்கள் நிறைய கிடைக்கும். பரமாத்மா கூட சொல்றாரு, உங்களுக்கு ஞான ரத்தினங்களோட பொக்கிஷம் நிரம்பி இருக்கு அப்படின்றாரு. அப்ப இன்னும் இந்த குழந்தைகள் வந்து கலெக்ஷன் பண்ணுவாங்கல்ல, ஸ்டாம்ப் கலெக்ஷன் பண்ணுவாங்க, சோழி கலெக்ஷன் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இந்த கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஹாபி இருக்கும். இப்ப நம்மளோட ஹாபி என்னன்னா, இந்த மாதிரி ஞான ரத்தினங்களை நம்ம கலெக்ட் பண்ணணும், நம்ம நோட் புக்ல எழுதணும், அதை பத்தி சிந்தித்து பார்த்து புரிஞ்சுக்கணும். நம்ம மனசு டிஸ்டர்ப் ஆகும்போது எந்த ரத்தினத்தை நான் யூஸ் பண்ணா, எந்த அஸ்திரத்தை யூஸ் பண்ணா என் மனசு டக்குன்னு சைலண்ட் ஆகுது, அது காயம் ஏற்படுத்தாம இருக்கு, கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு மனசுக்குள்ள அதை ரிப்பீட் பண்ணோம்னா ஆத்மா தன்னுடைய இழந்த சக்தியை மீண்டும் பெறும். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதுங்களா? ஓகேவா? யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? புரியுதுமா. இங்க சாம்பிளுக்கு தான் 20 அஸ்திரங்கள் கொடுத்துருக்கோம், நிறைய இருக்கு. இன்னும் நீங்க போக போக நீங்க அடுத்ததெல்லாம் வந்து இந்த 7th டே வந்ததுக்கு அப்புறமா நம்ம முரளி கிளாஸ் கேட்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய ஆர்வம் வரும். நிறைய கிளாஸஸ் நடக்குது, அந்த கிளாஸஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லுவோம். நீங்க அந்த கிளாஸஸ் கேட்க கேட்க உங்களுக்கு இன்னும் இந்த ஞானத்துல நல்ல ஒரு கிளாரிட்டி வரும். இப்போ என்னையும் லக்ஷ்மி பிரியா சிஸ்டர் மட்டும்தான் பாக்குறீங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட புரிதல் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த பிரம்மா குமாரிகள் வந்து சாதாரணமானவர்கள் கிடையாது. எப்ப பாரு ஞானம் ஞானம்னு அப்படி ஞானத்தை சேகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஞானிகளாக இருக்காங்க. சோ நாமளும் அவங்களுக்கு சமமா ரொம்ப சீக்கிரத்துல ஆகி விடுவோம். ஏன்னா நம்ம எல்லாரும் புத்திசாலிங்கல்ல, பரமாத்மாவை கண்டுபிடிச்சிட்டோம், நாம யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம், கர்ம விதியை புரிஞ்சுக்கிட்டோம், அஷ்ட சக்திகளை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னமும் இதுல புரிதல் நடக்கும். சோ இங்க வந்து நம்முடைய இந்த பிராமண வாழ்க்கை என்பதே வந்து படிப்பது படிப்பிப்பது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ப்ரொடக்டிவா, யூஸ்ஃபுல்லா, மீனிங்ஃபுல்லா இருக்கும். இதுல வயசெல்லாம் பார்க்காதீங்க, உடம்போட வயசுங்கிறது உடம்புக்கானது. பிரம்மா பாபாவு கூட 60 வயசுல தானே ஞானம் கிடைச்சது. அதுக்கப்புறம் ஒரு 30 வருஷமும் ஞானத்தை படிச்சாரு, மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுத்தாரு. அதனால உடம்போட வயசு பார்க்காதீங்க, இது எனக்கு கிடைச்ச ஜாக்பாட். நீங்க பாத்தீங்கன்னா இந்த சென்டருக்கு எல்லாம் ஒரு டைரியோட போவாங்க, உட்காந்து முரளியில இருக்க பாயிண்ட்ஸ் எழுதுவாங்க, நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே ஆன்மீக ஸ்டூடெண்ட்ஸ்னாலே கிளாஸ் கேட்கணும், புரிஞ்சுக்கணும், ஹோம்ஒர்க் பண்ணணும், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே அந்த உடம்போட வயசை பார்க்கவே தேவையில்லை. நம்ம இந்த ஆன்மீக லைஃப்க்கு எப்போ வந்தோமோ அப்போதான் நம்மளோட வயசே ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா இந்த தடவை முதல் தடவை இந்த கிளாஸ் கேட்கறவங்களுக்கு வயசு 2 மாசம் தான். புரியுதுங்களா? நீங்களாம் 2 மாச குழந்தை. அதே போல 3 மாச குழந்தை, 6 மாச குழந்தை, 1 வருஷ குழந்தைன்னு அப்படிதான் ஞானத்துல இருந்து நம்ம புதிய பிறவி எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது ரொம்ப இளமையா நம்ம அனுபவம் பண்ணுவோம். ஓகேங்களா? இங்க வந்து உடலுக்கான வயசுக்கு இம்பார்ட்டன்ஸே கிடைக்காது, கொடுக்கறது இல்ல. அதாவது மரியாதைக்காக அதெல்லாம் சொல்லுவோம், ஆனா பார்வை வந்து ஆத்ம பார்வை தான் இருக்கும். சரிங்களா? சோ இன்றோடு நமக்கு டே 6 முடிஞ்சிடுச்சு. நாளையில இருந்து டே 7. இதுல வந்து மிஸ்லேனியஸ் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம். யோகம் பத்தி கூட இன்னும் கொஞ்சம் பிராக்டிக்கலா தெரிஞ்சுப்போம். இன்னும் சில ஆச்சரியங்கள் கூட உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஓகேவா? யூஸ்ஃபுல்லா இருந்ததா இந்த கிளாஸ்? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நல்லா இந்த யூஸ்ஃபுல்லா இருந்தது கலியுக நல்லா ஒரே ஒரு இருந்தது doubt. மேடம். யாரோ ஏதோ சொல்ல வந்தீங்க?
ஒரு டவுட் மேடம். சொல்லுங்க சொல்லுங்க. கலியுகத்துக்கு 1250 வருஷம்ன்றீங்கல்ல, ஆமா. அதுல வந்து சங்கம யுகம் 100 வருஷம்னா அது எப்படி? 100 வருஷத்தை மைனஸ் பண்ணணுமா? அதாவது கலியுகம் சங்கம யுகம் ரெண்டுமே வந்து ஒரே டைம்ல தானே நடக்குது. இப்ப ஞானம் எடுத்துக்கிறவங்களுக்கு இது சங்கம யுகம், ஞானம் எடுத்துக்காதவங்களுக்கு கலியுகம் ம். தானே. ரெண்டுமே இணையா தானே நடக்குது, அதுக்குள்ளதான் வருது. ஓ ஓ அதான் டவுட். ஓகே. ஆனா இப்ப நடக்கிறது சங்கம யுகமா? அதாவது யாரு வந்து தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவரோட ஞானத்தை கேட்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது சங்கம யுகம். சங்கம்னா என்ன? மீட்டிங். சங்கம். மீட்டிங் நடக்குதுன்னா இப்ப வந்து ஞானத்தின் மூலமா நம்ம பரமாத்மாவை மீட் பண்ணிட்டு தானே இருக்கோம். இன்னும் முரளியில இன்னும் கூட அந்த மீட்டிங்ன்றது இன்னும் உங்களுக்கு வெளிப்படையா தெரியும். சோ சங்கமம், ஆத்மாவும் பரமாத்மாவும் சந்திக்கிற சங்கமம். அதே போல கலியுகம் சங்கம். சத்தியுகமும் சேர்றதும் ஒரு சங்கமம் தானே. So இது சங்கம யுகம். ம். உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சுதா? கிடைச்சதுமா, ஆ நன்றி. ஆ இப்போ வந்து 2025 அதெல்லாம் கணக்கு பார்க்க கூடாது. ஏன்னா இந்த 2000ங்கிறதெல்லாம் மனுஷங்க கண்டுபிடிச்ச ஒரு நம்பர். ஏதோ ஒரு வருஷத்துலதான் அவங்க ஆரம்பிச்சாங்க கேலண்டர்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப கூட பாருங்க, கிறிஸ்து பிறந்த வருஷம்லாம் யாருக்கும் எக்ஸாக்டா தெரியாது. அவங்களாவே கிறிஸ்து பிறப்பதற்கு இத்தனை வருஷங்கள் ஆச்சு, கிறிஸ்து பிறந்த பிறகு இத்தனை வருஷங்கள் ஆச்சுன்னு ஏதோ ஒரு வருஷத்தை அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ இந்த 2025 வச்சுலாம் நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? சரி. சரி, ஓகே. அப்ப என்ன இப்ப கலியுகம் இப்ப எத்தனாவது வருஷத்துல இருக்கு? இன்னும் சில வருடங்கள் தான் இருக்கு, கலியுகம் முடிய போகுது. அதாவது சிவ பரமாத்மா இது ரொம்ப ஓப்பனா சொன்னதில்ல, முரளியில வந்து ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறார். சங்கம யுகம்ங்கிறது தோராயமாக 100 வருடங்கள் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அவரு 1936ல தன்னை வெளிப்படுத்திக்கிட்டாரு, பிரம்மா உடல்ல வந்து ஞானம் கொடுக்கிறாரு. அப்ப நம்ம கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு 12 வருஷம் தான் இருக்கு. இப்பவே பாருங்க, உலகம் முழுக்க பிரச்சனைகளா நடக்குது. இப்ப பாருங்க, யூஎஸ்ல எல்லாம் நிறைய இடங்கள்ல ஃபயர், அந்த காட்டு தீங்கிறது வேகமா பரவுது, எல்லாம் என்னென்னமோ நடந்துட்டு இருக்குல்ல. இறைவன் வந்துட்டாருனாலே அங்க வந்து அந்த சில வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு பக்கம் வந்து இந்த ஆத்மாக்கள் ஞானத்தை கேட்டு தங்களை மாத்திட்டு தேவதைகளா ஆகிட்டு இருக்காங்க. மற்றவர்கள் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்னாலதான் அவங்க தூய்மை அடைவார்கள். இதெல்லாம் நாடகத்துல இருக்கு, அதெல்லாம் நடக்குது. நீங்க இன்னும் புரிஞ்சுக்க இன்னும் உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும். ஆனா எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கு. எல்லா பதில்களும் கூட பாசிட்டிவானதுதான். இங்க இறைவன் கொடுக்கிற ஞானத்துல எதுவுமே நெகட்டிவ் ஆனதுன்றதே கிடையாது. ஓகேங்களா? இந்த 12 வருஷம் தான் இருக்குன்னா ஜனங்கள் எல்லாம் திருந்தலாம் இல்ல? ஆமா, ஞானத்தை கேட்டு நிறைய திருந்துவாங்க. அதாவது இப்போ சிவ பரமாத்மாவுக்கு நம்ம மட்டும் குழந்தைகள் இல்ல, உலகத்துல இருக்க எல்லாரும் தான் குழந்தைகள். ஆனா நாம வந்து அவர்கிட்ட ஞானத்தை கேட்கிறோம், இதெல்லாம் சக்திகள்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்மள மாத்திக்கிறோம். அப்ப வந்து ஒரு இன்டைரக்டா நடக்குது, மற்றபடி இன்டைரக்டா நடக்கும். நீங்க மற்ற ஆன்மீக கூட்டத்துல கூட பாருங்களேன், நல்ல விஷயங்கள்லாம் சொல்றாங்க, கோபப்படாதீங்கன்னு தான் சொல்றாங்க, அசைவம் சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்களா இல்லையா? சோ இந்த பாவ செயல்கள் எல்லாம் வேணாம்னு தான் சொல்றாங்க. சோ எந்தெந்த ஆத்மா, ஏன்னா ஃப்ரீ வில் இருக்கு இந்த நாடகத்துல வந்து, ஆத்மாக்கு ஃப்ரீ வில் இருக்கு, அது தான் இஷ்டப்படிதான் நடந்துக்குது. சோ சிலர் சொல்றதை கேட்கறாங்க. பிரம்மகுமாரியில வந்தா கூட சிலர் எல்லாருமே எல்லாத்தையும் ஃபாலோ பண்றாங்களான்னு கேட்டா ஒரு கேள்விக்குறி தானே. சோ ஆத்மா தன்னோட ஃப்ரீ வில்ல யூஸ் பண்ணுது. எவ்வளவு இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இதுதான் நமக்கு நல்லதுன்னு புரிஞ்சுக்குதோ அதற்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரோட முயற்சிக்கு ஏற்ற மாதிரி தான் பலன் கிடைக்கும். இந்த பரமாத்மா ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? சோ உலகம் முழுக்க நடக்குது இல்லையா? சில பேர் ரொம்ப குறைவான பிறவிகள் தான் எடுத்திருப்பாங்க. அப்ப அவங்க வந்து ஞானம் எல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கும் எல்லாருக்குமே இந்த 800+ கோடி ஆத்மாக்களுக்கும் சுகம் துக்கம்ங்கிற ரோல் இருக்கு. அப்போ நிறைய சுகம் அனுபவிச்சவங்க இப்ப துக்கத்தோட ரோலை அனுபவிப்பாங்க. ஆனா நாம இறைவனோட குழந்தைகளா மாறிட்டோம்னாலே நமக்கு துக்கத்தோட ரோல் முடிஞ்சிடுச்சு, சுகத்துக்கான ரோல். ஏன்னா நம்ம வந்து அஷ்ட சக்திகளை பயன்படுத்துறோம் அப்படின்னாலே மனசுல எந்த துக்கமும் வரக்கூடாது, வரவே முடியாது இல்ல. வெளியில துக்கம் இருக்கலாம், ஆனா அதெல்லாம் என் மனசை பாதிக்காது. நமக்கு ஞானம் கிடைக்குது அப்படின்னாலே நமக்கு துக்கத்தோட ரோல் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். எப்போ ஞானத்தை சரியா புரிஞ்சுக்கும் பொழுதுதான். ஞானத்தை புரிஞ்சுக்கலன்னா அஞ்ஞானம்னாலே துக்கம் தான், அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்களா?
இன்னும் நிறைய ஆழமான விஷயங்கள்லாம் நீங்க போக போக தெரிஞ்சுப்பீங்க. ஓகே மேம், இந்த ஒரு தேங்க்யூ. ம், நன்றி. ஒரு நிமிஷம் நம்ம பாபாவை நினைவு பண்ணிட்டு கிளாஸ் முடிச்சுக்கலாம். பாபா உன்